இன்னொரு முறை கை ஓங்கினால் அவ்வளவுதான் என்ற ஆக்ரோஷமான குரல் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி அங்கிருந்த அனைவரும் சிலையாக உறைந்து போனார்கள். என் மாமியாரின் கை என் கன்னத்தில் இரண்டாவது அறை விடுவதற்காக தூக்கிய நிலையிலேயே காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்தது. தரையில் சிதறி கிடந்த குழம்புக்கும் உடைந்த தட்டுகளுக்கும் நடுவே நான் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் கண்களில் இருந்த கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. வாசல் கதவருகே நின்றிருந்த அந்த நபரின் கண்களில் கோபம் நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது. என் மாமியார் சுதாரித்து கொண்டு, தம்பி, இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று திக்கி திணறி சொன்னார். அதற்கு அந்த நபர், இது குடும்ப விஷயம் இல்லை, இது அப்பட்டமான கொடுமை. என் வருங்கால மாமியார் வீட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடப்பதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்தினார். பிறகு என் அருகில் வந்து என் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவரது பிடியில் ஒரு பாதுகாப்பு தெரிந்தது. இனிமேல் இந்த பெண்ணை யாராவது தப்பாக பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அவர் எச்சரித்த போது அந்த இடமே நிசப்தமானது. என் பெயர் கயல்விழி. வறுமை ஒரு மனிதனை சீக்கிரமே வயதானவனாக்கிவிடும் என்பார்கள். ஆனால் என் அப்பா எங்களை அப்படி உணரவே விடவில்லை. எங்களுக்கு சகோதரர்கள் கிடையாது. 4மே பெண் பிள்ளைகள்தான். அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. நாள் முழுவதும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்துவிட்டு மாலை வீடு திரும்பும்போது எங்களுக்கு பிடித்த பலகாரங்களை வாங்கி வர மறக்க மாட்டார். 4 பெண்களை வச்சிருக்கியே, எப்படி கல்யாணம் பண்ணி தரப்போற என்று ஊரார்கள் கிண்டல் செய்வார்கள். அதற்கு அப்பா சிரித்து கொண்டே, என் மகள்கள் எனக்கு சுமை இல்லை, அவர்கள் கடவுள் கொடுத்த வரம், அவர்களுக்கான வழியை அந்த இறைவனே காட்டுவான் என்பார். நான் 20 வயதை எட்டிய போது அக்கம் பக்கத்தினர் என் அம்மாவை நச்சரிக்க தொடங்கினர். பொண்ணு வளர்ந்துட்டா, இன்னும் எவ்வளவு நாள் வீட்டில் வச்சிருப்பீங்க என்று கேட்டே அம்மாவின் மனதை நோகடித்தனர். ஒரு நாள் அப்பா முகத்தில் பெரிய மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு வந்தார். கயலம்மா, ஒரு நல்ல செய்தி. நான் வேலை பார்க்கும் இடத்து மேஸ்திரி தன் மகன் சூர்யாவிற்கு நம் கயலை பெண் கேட்கிறார். பையன் நன்றாக படித்துள்ளான், சொந்தமாக கடை வைத்துள்ளான் என்றார். அவர்கள் எங்களை பெண் பார்க்க வந்தபோது என் வருங்கால மாமியார் மரகதம் தேனாக பேசினார். எங்களுக்கு நகை நட்டு எதுவுமே வேண்டாம், பெண் நல்ல குணமாக இருந்தால் போதும் என்றார். அவர் பேச்சை கேட்டு என் பெற்றோரின் இதயம் குளிர்ந்து போனது. கல்யாண நாள் வந்தது. அப்பா தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் எனக்காக செலவு செய்தார். விடைபெறும் போது என் அப்பா அழுதபடி சொன்ன ஒரு விஷயம் இப்போதும் என் காதில் ஒலிக்கிறது. மகளே, புகுந்த வீட்டில் உன் பேச்சு இனிமையாக இருக்கட்டும், கண்கள் அடக்கமாக இருக்கட்டும். ஏழை வீட்டு பெண்களுக்கு நல்ல குணம்தான் உண்மையான வரதட்சணை. என் மானத்தை காப்பாற்று என்றார். நான் ஆசையோடு சூர்யாவின் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அங்கு போன மறுநாளே என் மாமியாரின் முகம் மாறியது. காலையில் சமையலறைக்கு சென்றபோது, இங்க பாரு, சீக்கிரமே எழுந்து பழகிக்கோ, என் மகனுக்கு சாப்பாடு இப்படித்தான் இருக்கணும், முதல் நாளே அசட்டுத்தனமாக இருக்காதே என்று கசப்பாக பேசினார். சூர்யா மட்டும்தான் என் ஆறுதலாக இருந்தான். அவன் என்னிடம் ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்து, கயல், அம்மா கொஞ்சம் கோபக்காரர் தான், ஆனால் கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தைரியம் கொடுத்தான். ஒரு முறை நான் என் பிறந்த வீட்டிற்கு சென்றபோது அப்பா பழைய புகைப்படங்களை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். கயல் மகளே, என் தங்கை மட்டும் இன்னைக்கு என் கூட இருந்திருந்தா எங்க நிலைமையே வேறு மாதிரியாக இருந்திருக்கும். காசு வந்துவிட்டால் சொந்தக்காரர்களை மறந்து விடுகிறார்கள் என்றார். யார் அந்த அத்தை என்று நான் கேட்டதற்கு, அதையெல்லாம் விடு மகளே, சில உறவுகள் தொலைந்து போனால் மீண்டும் கிடைக்காது என்று மழுப்பினார். அவர் யாரை சொல்கிறார்? எனக்கும் அந்த மர்ம உறவுக்கும் என்ன சம்பந்தம்? என் அப்பா சொன்ன அந்த மர்மமான உறவை பற்றி யோசித்த போது எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் கலந்த சந்தேகம் வந்தது. உண்மையில் எங்களுக்கு அவ்வளவு பணக்கார உறவினர்கள் யாராவது இருந்தார்களா? அப்படி இருந்தால் ஏன் நாங்கள் பிரிந்தோம்? திருமணமான புதிதில் காலங்கள் மெதுவாக நகர்ந்தன. என் நாத்தனார் ஜோதிகா கல்லூரிக்கு சென்று வந்தாள். தன்னை ஏதோ ஒரு பெரிய வானத்து தேவதை என்று நினைத்து கொள்வாள். என்னை எப்பொழுதும் ஒரு வேலைக்காரி போலவே அலட்சியமாக பார்ப்பாள். அண்ணி, இதோ என் துணிகள், மடிப்பு களையாமல் தேய்த்து வையுங்கள் என்று கட்டளையிடுவாள். நான் எதையும் மறுக்காமல் புன்னகையோடு செய்வேன். ஏனென்றால் புகுந்த வீட்டில் உள்ளவர்களின் மனதை உன் அன்பால் வெல் என்று என் அப்பா சொல்லிக் கொடுத்திருந்தார். என் சந்தோஷத்திற்கு சிறகுகள் முளைக்கும் முன்பே 1 வருடம் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடிவிட்டது. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்தபோது விதி தன் கொடூர முகத்தை காட்டியது. அன்று காலை சூர்யா வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். நான் அவனுக்கு காலை உணவை வைத்து கொண்டிருந்தேன். அவன் முகத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி தெரிந்தது.
கயல் இன்னைக்கு சீக்கிரம் ரெடியாகிடு. சாயங்காலம் நாம் வெளியில் போய் சாப்பிடலாம். அந்த புது ஹோட்டலில் உனக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும் என்று சொன்னான் தன் சட்டையை சரி செய்தபடி. நான் புன்னகையுடன் அவனுக்கு தேநீர் கொடுத்தேன். வேண்டாங்க, வீட்டு செலவு அதிகமாக இருக்கு, சீட்டு பணமும் கட்டணும் என்றேன் சிக்கனமாக. சூர்யா என் கையை பிடித்து கொண்டு, பைத்தியக்காரி, பணம்ங்கிறது கையில் ஒட்டிய அழுக்கு, என் உண்மையான செல்வமே நீயும் உன் சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே வெளியே போனான். அவன் தெருமுனையில் மறையும் வரை நான் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அதுதான் நான் அவனை உயிருடன் பார்க்கும் கடைசி நிமிடம் என்று எனக்கு தெரியாது. மாலை 6 மணி. வானம் மேகமூட்டமாக இருந்தது. லேசான மழையும் பெய்தது. திடீரென வீட்டு தொலைபேசி அடித்தது. சமையலறையில் இருந்ததால் ஜோதிகா எடுத்தாள். யார் இது என்று அவள் கேட்ட அடுத்த நொடி தொலைபேசி அவள் கையை விட்டு நழுவி விழுந்தது. அம்மா அம்மா, பெரிய விபத்து நடந்துடுச்சாம், அண்ணனுக்கு ஏதோ ஆகிடுச்சாம் என்று கத்தினாள். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. மாமியார் மரகதம் பதறிக்கொண்டு ஓடி வந்தார். நாங்கள் அனைவரும் பைத்தியம் பிடித்தது போல மருத்துவமனைக்கு ஓடினோம். அவசர சிகிச்சை பிரிவின் முன்னே ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. வெளியே வந்த மருத்துவரின் சட்டையை பிடித்து கொண்டு மாமியார் கதறினார். டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் சொல்லுங்க. மருத்துவர் தலைகுனிந்து கனத்த குரலில் சொன்னார். மன்னிக்கவும், தலையில் பலமான அடி, எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த ஒரு வாக்கியம் என் உலகத்தையே இருளாக்கியது. மாமியார் தரையில் விழுந்து புரண்டு அழுதார். எனக்கு சத்தமே வரவில்லை. கண்கள் மட்டும் அருவி போல கொட்டியது. சீக்கிரம் வந்து விடுவேன் என்று சொன்ன கணவன் வந்தார். ஆனால் வெள்ளை துணியால் மூடப்பட்டு பிணமாக வீட்டிற்கு வந்தார். வீட்டில் ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சூர்யாவின் உடல் இன்னும் எடுக்கப்படவில்லை. அதற்குள்ளேயே என் மாமியாரின் புத்தி மாறத் தொடங்கியது. நான் அவன் முகத்தை பார்த்து கதறி கொண்டிருந்த போது மாமியார் என் கையை பிடித்து இழுத்து தள்ளினார். தூரப்போ, கெட்ட சகுனமே, என் மகனை முழுங்கிட்டியே, வந்த 1 வருஷத்துல என் வீட்டை பாழாக்கிட்டியே, எல்லாம் உன் ராசிதான் என்று எல்லோர் முன்னிலையிலும் என்னை கேவலப்படுத்தினார். சுற்றியிருந்த பெண்கள் அவரை தடுக்க முயன்றனர். பாவம் மரகதம், அவளே தாலி இழந்து நிற்கிறா, இப்படி பேசாதீங்க என்றார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. இவ வந்த நேரம்தான் என் மகனுக்கு இந்த நிலைமை, இவ ஒரு ராசி இல்லாதவ என்று கத்தினார். சடங்குகள் முடிந்த பிறகு என் அப்பாவும் அம்மாவும் என்னை அழைத்து செல்ல வந்தார்கள். அப்பாவின் முகம் வாடி போயிருந்தது. மகளே, இனிமே இங்கு உனக்கு என்ன வேலை, எங்கூட கிளம்பி வா என்று அப்பா அழுதார். நான் என் பொருட்களை எடுக்க போனபோது மூலையில் பயந்து போய் நின்ற என் 3 தங்கைகளை பார்த்தேன். அப்பாவின் வேலையும் போயிருந்தது. அவர் மிகவும் வயதாகி போயிருந்தார். நான் இப்போது கணவனை இழந்தவளாக அங்கே போனால் அப்பாவால் எப்படி தாங்க முடியும்? என் தங்கைகளின் எதிர்காலம் என்னாகும்? நான் கண்களை துடைத்து கொண்டு உறுதியுடன் சொன்னேன். அப்பா, நான் வரமாட்டேன். இது என் வீடு. சூர்யாவின் நினைவுகள் இங்கேதான் உள்ளன. நான் இங்கேயே இருக்கப் போகிறேன். கையில் உன் மாமியார் உன்னை வாழ விட மாட்டாங்க என்று அம்மா அழுதார். இறைவன் இருக்கிறான் அம்மா, நான் சமாளிப்பேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். கதவு மூடியதும் ஒரு சிங்கத்தின் குகைக்குள் நான் தனியாக இருக்கப் போகிறேன் என்பதை உணர்ந்தேன். மறுநாள் காலையிலேயே மாமியார் என் அறைக்கு வந்தார். இங்கே பாரு மகாராணி, என் மகன் உன் ஆடம்பரத்தை தாங்கின காலம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டில் இருக்கணும்னா வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சாதான் சோறு. சும்மா உட்கார்ந்து தின்ன இது ஒன்றும் சத்திரம் இல்லை. எழுந்து போய் வீட்டை சுத்தம் பண்ணு என்று அதிகாரமாக சொன்னார். நான் மௌனமாக தலையை கவிழ்ந்து கொண்டு சமையலறை நோக்கி நடந்தேன். என் நாத்தனார் ஜோதிகா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அலட்சியமாக சொன்னாள். அண்ணி, என் அறையையும் சுத்தம் செய்து விடுங்கள். எனக்கு தூசு ஒத்துக்காது. நீங்களே செய்து விடுங்கள் என்றாள். அவளுடைய பேச்சிலும் என் மாமியாரின் விஷம் கலந்திருந்தது. சூர்யா இறந்ததும் என் தலைக்கு மேலிருந்த பாதுகாப்பு கூரை பறிக்கப்பட்டு விட்டது. இப்போது இந்த வீட்டில் நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் அவமானத்தையே விலையாக கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் இது ஒரு ஆரம்பம்தான் என்பது எனக்கு தெரியாது. என் கனவிலும் நினைக்காத அளவுக்கு கொடுமைகள் என் மேல் விழப்போகின்றன. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. சூர்யா இறந்து கொஞ்ச காலமே ஆகியிருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு மருமகளாக இருந்த நான் இப்போது கூலி இல்லாத வேலைக்காரியாகி போனேன். அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை துடைத்து சுத்தம் செய்து காலை உணவு செய்துவிட்டு மாமியாரும் நாத்தனாரும் எழுவதற்காக காத்திருப்பேன். ஒரு நாள் நான் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த போது மாமியார் மரகதம் கத்தினார். ஏய் மகாராணி, காலை உணவு எப்போ வரும்? இல்லை இன்னைக்கு எங்களை பட்டினி போட போறியா?
நான் பதறிப்போய் கைகளை துடைத்து கொண்டு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு மேஜைக்கு ஓடினேன். ஜோதிகா ஏற்கனவே அங்கே அமர்ந்திருந்தாள். நான் நடுங்கும் கைகளால் அவளுக்கு தேநீர் கொடுத்தேன். அவள் ஒரு மடக்கு குடித்த அடுத்த நொடியே அந்த சூடான தேநீர் கோப்பையை தரையில் வீசினாள். என்ன இது, இவ்வளவு சர்க்கரையா? நான் செத்து போகணும்னு நினைக்கிறியா? அப்போதான் இந்த வீட்டை நீ ஆளலாம்னு கணக்கு போடுறியா என்று கத்தினாள். இல்லை ஜோதி, நான் எப்பவும் போடுற மாதிரி தான் சர்க்கரை போட்டேன் என்று இழுத்தேன். வாயை மூடு என்று மாமியார் குறுக்கிட்டார். ராசி இல்லாதவளே, நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான் எல்லாம் போச்சு. என் சந்தோஷமான குடும்பத்தையே பாழாக்கிட்ட. உன் முகத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஏன் போக மாட்டேங்கிற? அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தை துளைத்தன. நான் மௌனமாக தரையில் சிதறி கிடந்த பீங்கான் துண்டுகளை அள்ளினேன். என் கண்ணீர் தரையில் விழுந்தது. எனக்கு போக வேறு இடமில்லை. நான் போனால் என் ஏழை பெற்றோருக்கு பாரமாகி விடுவேன். என் தங்கைகளின் திருமணமும் பாதிக்கப்படும். அதனால் எல்லா அவமானங்களையும் மௌனமாக தாங்கிக் கொண்டேன். என் கணவர் சூர்யா இறந்து 6 மாதங்கள் கூட முடியவில்லை. அதற்குள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. ஒரு நாள் ஜோதிகா கல்லூரியிலிருந்து மிக உற்சாகமாக வந்தாள். அம்மா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய இடத்திலிருந்து என்னை திருமணம் பேசி வந்திருக்காங்க என்றாள். மாமியார் மகிழ்ச்சியில் துள்ளினார். யார் அந்த பையன்? பையன் அமெரிக்காவில் படித்தவராம். பெரிய வசதியான குடும்பம் என்று பெருமையாக சொன்னாள் ஜோதிகா. இதை கேட்டபோது என் இதயம் ஒலித்தது. என் கணவரின் கல்லறை மண் கூட இன்னும் காயவில்லை. அவர் அந்த வீட்டின் ஒரே மகன். அதற்குள் மகளின் திருமணத்தை கொண்டாட அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் ஒரு தாய்க்கு தன் மகளின் வாழ்க்கை முக்கியம்தானே என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். மாமியார் என் அறைக்கு வந்து மிரட்டினார். ஏய், மாலையில் சம்பந்திகள் வராங்க, எச்சரிக்கையாயிரு. நீங்கள் அவங்க முன்னாடி வரக்கூடாது. உன் ராசி இல்லாத நிழல் கூட என் மகள் மீது விழக்கூடாது. நீ சமையல் அறையிலேயே இரு. நான் அங்கேயே தேநீர் எடுத்து செல்வேன், புரிஞ்சதா? நான் தலையை ஆட்டிவிட்டு சமையல் அறைக்குள் முடங்கினேன். மாலை வந்தவர்கள் ஜோதிகாவை பார்த்து பிடித்து போய் திருமணத்தை விரைவாக நடத்தலாம் என்று சொல்லிவிட்டு சென்றனர். அவர்கள் போனதும் ஜோதிகா சமையல் அறைக்கு வந்து என்னை கேலி செய்தாள். பார்த்தீங்களா அண்ணி, என் அதிர்ஷ்டத்தை? பையன் அமெரிக்காவில் இருக்கார். இனி நான் இந்த சின்ன ஊரை விட்டு விட்டு வேறு உலகத்துக்கு போக போகிறேன். உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அண்ணி? நான் அங்கே போகிறேன், நீங்கள் இங்கேயே கிடந்து அழுவுறீங்க. அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்துன்னு என்றாள். அவள் வார்த்தைகள் என் காயத்தில் உப்பை தடவியது போல் இருந்தது. நானும் ஒரு மணப்பெண்ணாகத்தான் இந்த வீட்டிற்கு வந்தேன். எனக்கும் கனவுகள் இருந்தது என்பதை அவள் மறந்துவிட்டாள். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. மாமியார் இப்போது என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லை. சம்பந்திங்க வரப்போகிறாங்க, வீட்டை சுத்தமாக வை, சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டினார். ஜோதிகாவின் திருமண கொண்டாட்டங்களுக்கு நடுவே என் மேல் இன்னும் என்னென்ன கொடுமைகள் விழப்போகின்றன என்று எனக்கு தெரியவில்லை. நான் இறைவனை மட்டுமே நம்பி ஒரு இயந்திரத்தை போல வேலை செய்து கொண்டிருந்தேன். ஜோதிகாவின் திருமணம் உறுதியானதும் அந்த வீட்டின் சூழ்நிலையே மாறிவிட்டது. ஒரு நாள் ஜோதிகா கல்லூரியிலிருந்து ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் செய்தாள். அம்மா, அம்மா, சீக்கிரம் வெளியே வாங்க, ஒரு நல்ல செய்தி என்று கத்தினாள். மாமியார் மரகதம் பதற்றத்துடன் ஓடி வந்து, என்ன ஆச்சு மகளே என்று கேட்டார். ஜோதிகாவின் முகம் மகிழ்ச்சியில் மின்னியது. அம்மா, நான் கட்டிக்க போகிற பையன் சுந்தருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்காம். அவர் இப்போ உதவி ஆணையர் இல்லை, துணை ஆணையர் ஆகிட்டாராம். அந்த மாவட்டமே இப்போ அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்றாள். இதை கேட்டதும் மரகதத்தின் கால்கள் தரையில் படவில்லை. இறைவா, உனக்கு நன்றி. என் மகள் இப்போ ஒரு அதிகாரியின் மனைவி. ஊரே வியக்கிற மாதிரி வாழப் போறா என்று கத்தினாள். ஒரு மூலையில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த என்னை நோக்கி ஜோதிகா ஏளனமாக சொன்னாள். அம்மா, இனிமே இந்த வீட்டில் இருக்கிற சில உதவாக்கரைகளுக்கு என் முன்னாடி நிற்க கூட தகுதி கிடையாது. என் கணவர் அந்த ஊருக்கே ராஜா மாதிரி. இந்த செய்தியை தொடர்ந்து மாப்பிள்ளை வீட்டார் முறைப்படி விருந்துக்கு வருவதாக சொன்னார்கள். தன் செல்வாக்கை காட்ட நினைத்த மரகதம் அவர்களை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார். இரவில் என்னை சமையல் அறைக்கு அழைத்த மரகதம், இங்கே பாரு, நாளைக்கு மறுநாள் மாப்பிள்ளை வீட்டார் வராங்க. பிரியாணி, குருமா, பாயாசம்னு 10 வகை உணவுகள் இருக்கணும். சாப்பாட்டில் உப்பு காரம் எதுவும் குறையக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தால் என்னை விட மோசமானவள் யாருமே இருக்க மாட்டா என்று மிரட்டினார். அத்தை, தனியாக இவ்வளவு சமையலை எப்படி செய்வேன்? யாராவது உதவிக்கு வராங்களா என்று பயத்துடன் கேட்டேன். ஏன், உன் கைகள் என்ன உடைந்து விட்டதா? சும்மா உட்காந்து திங்கிறியே, ஒரு நாள் வேலை செஞ்சா உயிர் போய்விடுமா? யாரும் வரமாட்டாங்க, நீயே தான் செய்யணும் என்று கத்தினார்.
விதியின் கொடுமையை பாருங்கள். விருந்து நடக்கும் அன்று எனக்கு கடும் காய்ச்சல். உடல் நெருப்பாய் கொதித்தது. தலைவலியால் வெடித்தது. படுக்கையிலிருந்து எழக்கூட முடியவில்லை. அப்போது அறைக்குள் சூறாவளி போல வந்த மரகதம், என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு, சமையலறை காலியாயிருக்கு, உனக்கு அறிவில்லையா என்று கத்தினார். அத்தை, காய்ச்சல் அதிகமாக இருக்கு, எந்திரிக்கவே முடியலை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்று நான் கெஞ்சினேன். அவர் விடவில்லை. என் கையை பிடித்து கீழே இழுத்தார். நாடகமாடாதே. என் மகனை முழுங்கினது பத்தாதுன்னு இப்போ என் மகளோட கல்யாணத்தையும் கெடுக்க பார்க்குறியா? ஒழுங்கா எழுந்து போ, இல்லைனா உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது என்று மிரட்டினார். நடுங்கும் உடலோடு சமையலறைக்கு சென்றேன். குளிர்ந்த நீரில் பாத்திரம் கழுவிய போது காய்ச்சல் இன்னும் அதிகரித்தது. கணவன் சூர்யா ஞாபகம் வந்தது. அவர் இருந்திருந்தால் என்னை ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட எடுக்க விட்டிருக்க மாட்டார். இன்று நான் ஒரு விலங்கை விட கேவலமாக நடத்தப்படுகிறேன். ஓடிப்போய் விடலாம் என்று கூட தோன்றும். ஆனால் என் தங்கைகளின் முகம் கண்ணுக்குள் வந்தது. நான் ஒரு கைம்பெண் என்ற முத்திரையோடு வீட்டிற்கு திரும்பினால் அது அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கும் என்பதால் பொறுத்து கொண்டேன். மாலை நேரமானது. சமையலறையின் உணவு மனம் பரவியது. மாமியார் உள்ளே வந்து, சாப்பாடு சரியாயிருக்கு, ஆனால் ஒன்று, விருந்தினர்கள் முன்னாடி உன் கெட்ட முகத்தை காட்டாதே. சாப்பாட்டை வச்சுட்டு ஓடி போயிடணும். ஏதாவது குறை இருந்தா இன்னைக்கு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வெளியே தரையில தான் படுக்கணும். உள்ளே விட மாட்டேன் என்று எச்சரித்தார். வெளியே வாகனங்கள் வந்து நின்றன. என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. காய்ச்சலால் உடல் நடுங்கினாலும் மாமியாரின் மிரட்டலுக்கு பயந்து முதல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சாப்பாட்டு அறையை நோக்கி நடந்தேன். வரவேற்பறையில் ஜோதிகாவும் மாமியாரும் தங்கள் கௌரவத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டு சிரிக்கும் சத்தம் கேட்டது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உணவுகளை எடுத்துச் சென்றேன். அடுத்த 1 மணி நேரத்தில் என் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த புயல் வரப்போகிறது என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. விருந்தினர்களில் ஜோதிகாவின் வருங்கால மாமியாரும் நாத்தனாரும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முன்னால் நான் உணவை பரிமாறத் தொடங்கிய போது அந்த விருந்து மேஜையில் மாப்பிள்ளை சுந்தர், அவருடைய அம்மா மற்றும் தங்கை என அனைவரும் அமர்ந்திருந்தனர். நான் நடுங்கும் கைகளோடும் காய்ச்சலின் வேகத்தோடும் சோற்று பாத்திரத்தை மேஜையில் வைத்தேன். சுந்தரின் அம்மா என்னை கூர்ந்து பார்த்துவிட்டு என் மாமியார் மரகதத்திடம் கேட்டார், யார் இந்த பெண்? இதுவரை பார்த்ததே இல்லையே. புதுசா வேலைக்காரி யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி என் இதயத்தில் கத்தியால் குத்துவது போல் இருந்தது. நான் இதே வீட்டின் மூத்த மருமகள். ஆனால் இன்று என் அடையாளம் அளிக்கப்பட்டிருந்தது. மரகதம் மிக சாதாரணமாக போய் சொன்னார். இவ எங்க தூரத்து ஏழை உறவுக்கார பொண்ணு. புருஷன் இறந்துட்டாரு. யாருமே இல்லைன்னு நாங்கள் தான் இறக்கப்பட்டு அடைக்கலம் கொடுத்திருக்கோம். சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிடுறா என்றார். சமையலறைக்கு சென்று கனமான குருமா பாத்திரத்தை எடுத்து வந்தேன். காய்ச்சலில் என் கண்கள் இருண்டு கொண்டு வந்தது. மேஜையை நெருங்கிய போது திடீரென தலை சுற்றியது. கைகளின் பிடி நழுவ அந்த சூடான பாத்திரம் டமார் என்ற சத்தத்தோடு கம்பளத்தின் மேல் விழுந்து சிதறியது. கண்ணாடி துண்டுகள் பறந்தன. சூடான குழம்பு எல்லா பக்கமும் பரவியது. விருந்தினர்கள் பதறிப்போய் எழுந்தார்கள். மரகதத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. நான் மன்னிப்பு கேட்கும் முன்பே அவர் மின்னல் வேகத்தில் வந்து என் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். கண்ணு தெரியலையா, ராசி இல்லாதவளே என்று கத்தினார். பிறகு சுந்தரின் அம்மாவை பார்த்து, பார்த்தீங்களா, இதனால தான் இவளை வெளியே கூப்பிடுறதே இல்லை. வந்த இடத்துல தன் கெட்ட புத்தியை காட்டிட்டாய் என்றார். அவர் கோபம் தணியவில்லை. என் தோலை பிடித்து உலுக்கி, என் மகனை முழுங்கினது பத்தாதுன்னு இப்போ என் மகளோட வாழ்க்கையையும் கெடுக்க வந்திருக்கியா? இன்னைக்கு உனக்கு வீட்டுக்குள்ளேயே இடம் கிடையாது, வெளியே போ என்று தள்ளினார். நான் அழுது கொண்டே தரையில் அமர்ந்து கண்ணாடி துண்டுகளை அள்ளினேன். என் கைகளில் கண்ணாடி குத்தி ரத்தம் வந்தது. ஆனால் இதயத்தின் வலி அதைவிட அதிகமாக இருந்தது. அப்போது மாமியார் மீண்டும் என்னை அடிக்க கையை ஓங்கினார். நான் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் அந்த அடி என் மேல் விழவில்லை. வீடே அதிரும் வகையில் ஒரு குரல் கேட்டது. போதும், நிறுத்துங்கள். அது சுந்தரின் குரல். அவரின் முகத்தில் கடும் கோபம் தெரிந்தது. மரகதம் உடனே சமாளிக்க முயன்றார். சுந்தர் தம்பி, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இது வீட்டு விஷயம். இந்த வேலைக்காரிகளுக்கு அப்பப்போ இப்படித்தான் சூடு வைக்கணும் என்றார். வேலைக்காரியா என்று கேட்ட சுந்தர் என் அருகில் வந்து நின்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க உங்க உறவினர்னு சொன்னீங்க. உங்க சொந்தக்காரங்களை இப்படித்தான் நடத்துவீங்களா? ஒருவேளை வேலைக்காரியா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே என்றார். ஜோதிகா உடனே தன் அம்மாவிற்கு ஆதரவாக பேசினாள். சுந்தர், இந்த பெண்ணுக்காக எங்க கிட்ட கோபப்படுறீங்களா?
இவ எவ்வளவு அருவருப்பானவ தெரியுமா? வேணுமுனே தான் குழம்பை கொட்டினா என்றாள். சுந்தர் அவளை கோபமாக பார்த்தார். வேணுமுனேவா? உனக்கு கண் தெரியலையா? அரை மணி நேரமா நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பெண்ணுக்கு கடும் காய்ச்சல், கை நடுங்குது, முகம் வெளிரி போயிருக்கு. இவளுக்கு ஓய்வு தேவை. ஆனால் நீங்கள் இவளை ஒரு கைதி மாதிரி வேலை வாங்குறீங்க என்றார். மரகதம் பதறி போய் மன்னிப்பு கேட்டார். ஆனால் சுந்தர் கேட்கவில்லை. எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெண்ணை அடித்து அவமானப்படுத்துறது தான் உங்கள் அன்பா? நான் இங்கே கல்யாண பேச்சுக்குத்தான் வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குடும்பத்துக்குள்ளே வர விரும்பலை. மரியாதை இல்லாத இந்த வீட்டில் நான் ஒருபோதும் சம்பந்தம் வச்சிக்க மாட்டேன். இந்த திருமணம் நடக்காது என்று தீர்க்கமாக சொன்னார். ஜோதிகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். மாமியார் மரகதம் அழுது கொண்டு சுந்தரின் காலில் விழாத குறையாக கெஞ்சினார். என் மகளோட வாழ்க்கை பாழாயிடும் தம்பி. மக்கள் தப்பாக பேசுவாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க என்று கதறினார். வாழ்க்கையா? இந்த பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் பாழாக்கிக்கிட்டு இருக்கீங்க என்று என்னை சுட்டி காட்டி சொன்னார் சுந்தர். ஒன்று சொல்லுங்க, இவ உண்மையிலேயே உங்கள் உறவினரா இல்லை விஷயம் வேறையா? என் மகனை முழுங்கிட்டாள்னு சொன்னீங்களே, அப்போ இவளுக்கு இந்த வீட்டோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு புரியுது என்றார் சுந்தர். மரகதம் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக நின்றார். உண்மை வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. மரகதம் உண்மை சொல்ல பயந்து மௌனமாக நின்றார். சுந்தரின் ஆளுமை அவரை நடுங்க செய்தது. அப்போதுதான் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெல்லிய குரலில் சொன்னேன். நான் இந்த வீட்டு மூத்த மருமகள், இவர்களுடைய மகன் சூர்யாவின் மனைவி. இந்த வார்த்தைகள் ஒரு குண்டு வெடித்தது போல் இருந்தது. சுந்தர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஆச்சரியமும் துக்கமும் நிறைந்திருந்தது. மனைவியா? அப்போ நீங்கள் வேலைக்காரி இல்லையா என்று கேட்ட சுந்தர் பெருமூச்சு விட்டு தன் அம்மாவை அழைத்தார். அம்மா கிளம்புங்க, இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மாமியாரும் நாத்தனாரும் கதறியதையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து வெளியேறினார். சுந்தர் சென்றதும் அந்த வீடே இடுகாடு போல அமைதியானது. ஆனால் அது ஒரு பெரிய புயலுக்கான அமைதி. இப்போ நிம்மதியாக இருக்கியா? என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் மனசு குளிர்ந்தடிச்சா? நாடகம் ஆடாதேன்னு சொன்னேனே, இப்போ என் மகளோட புகுந்த வீட்டையே களைச்சிட்டியே என்று கத்தியபடி என் கையை பிடித்து தரதரவென்று இழுத்தார். காய்ச்சலின் தீவிரத்தால் என் உடல் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. அத்தை, கடவுள் மேல சத்தியமா நான் எதுவும் வேணும்னு செய்யலை. தலை சுத்தி தான் விழுந்துட்டேன் என்று கெஞ்சினேன். ஆனால் ஜோதிகாவும் விடவில்லை. அம்மா, இவ ஒரு சூனியக்காரி. நான் அவருக்கு பொண்டாட்டியாக போகிறதை பொறாமையால் கெடுத்துட்டா. இவளை இப்பவே வீட்டை விட்டு துரத்துங்க என்று கத்தினாள். வெளியே கடும் குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. மரகதம் என்னை இழுத்து சென்று வீட்டு திண்ணையில் தள்ளினார். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ இங்கே தான் கிடக்கணும். உள்ளே வர பார்த்தா அவ்வளவுதான், இங்கேயே கிடந்து சாவு என்று சொல்லி கதவை பூட்டிவிட்டார். நான் குளிரில் நடுங்கியபடி முழங்கால்களுக்குள் தலையை வைத்து கொண்டு சுருண்டு கிடந்தேன். காய்ச்சல் என் மூளைக்கே ஏறியது. சூர்யா இருந்திருந்தால் என்னை இப்படி ஒரு நொடி கூட விட்டிருக்க மாட்டார் என்று நினைத்து கண்ணீர் வடித்தேன். மயக்கமும் தெளிவுமாக அந்த இரவு வேதனையோடு கழிந்தது. காலை பொழுது விடிந்ததும் மரகதம் கதவை திறந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பை இருந்தது. இந்தா, உன் துணிகளை எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்பு. உன் அப்பன் வீட்டுக்கு போவியோ இல்லை பிச்சை எடுப்பியோ எனக்கு கவலை இல்லை. இனி என் கண்ணில் படாதே என்று கத்தினார். நான் தள்ளாடியபடி எழுந்து நின்றேன். வாசலை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தபோது திடீரென யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இவ்வளவு சீக்கிரம் யார் என்று பார்த்தால் அங்கே சுந்தர் நின்று இருந்தார். நேற்று திருமணத்தை முறித்து சென்ற அதே சுந்தர். தம்பி, நீங்களா? நேற்று தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போனீங்களே என்று மரகதம் தடுமாறினார். சுந்தர் என்னை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தார். என் நிலைமையை கண்டு அவர் முகம் இறுகியது. நேற்று எல்லாம் முடிந்து விட்டது அத்தை. ஆனால் ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது. இரவு முழுக்க என்னால் தூங்க முடியவில்லை. மனசுல ஒரு சுமை இருந்தது. அதை தீர்க்கத்தான் வந்திருக்கிறேன் என்றார். ஜோதிகாவுக்கு முகம் பிரகாசமானது. சுந்தர், நீங்க என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியாதில்லை என்று ஆசையாக கேட்டாள். ஆனால் சுந்தர் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. நேராக என் அருகில் வந்தார். மரகதம் கத்தினார். தம்பி, அவகிட்ட போகாதீங்க. அவளை இப்பவே நாங்கள் துரத்த போகிறோம். சுந்தர் திரும்பி என் மாமியாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இவளை துரத்துகிறீர்கள், ஆனால் நான் இவளை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். மரகதமும் ஜோதிகாவும் சிலையாக உறைந்து போனார்கள். தம்பி, விளையாடாதீங்க. இவ என் பையனை முழுங்கினவ. இவளை கூட்டிக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக வச்சிக்க போகிறீங்களா என்று விஷத்தை கக்கினார் மரகதம். சுந்தர் நிதானமாக சொன்னார்.
இல்லை அத்தை, இவளை வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு போகலை. இவளுக்கு கௌரவம் கொடுக்க வந்திருக்கேன். நான் கயல்வெளியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். ஜோதிகா சத்தமாக கூச்சல் போட்டாள். என்னது, என்னை போன்ற வசதியான அழகான பெண்ணை விட்டுட்டு இந்த படிக்காத கைம்பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இவ எங்க வீட்டு வேலைக்காரிக்கு கூட ஈடாக மாட்டா என்று கத்தினாள். சுந்தர் அவளை அடக்கினார். அழகு முகத்தில் இல்லை, குணத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனுஷியை மிருக மாதிரி நடத்தும் நீங்களா அழகு? உன் பேச்சை கேட்டாலே அருவருப்பா இருக்கு என்றார். மரகதம் கோபத்தில் கொதித்தார். அவர் என் அருகில் வந்து கத்தினார். இவள் என் மகனின் விதவை. என்ன பேசுகிறீர்கள் தம்பி? ஒரு உலகம் என்ன சொல்லும்? ஒரு பெரிய அதிகாரி சில மாதங்களுக்கு முன்னாடி கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா? உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? சுந்தர் ஒரு அடி முன்னே வந்து உறுதியாக சொன்னார். கைம்பெண் என்றால் என்ன? அவர்களுக்கு வாழும் உரிமையோ மறுமணம் செய்து கொள்ளும் உரிமையோ இல்லையா? நம் சட்டமும் தர்மமும் அந்த உரிமையை அவருக்கு வழங்குகிறது. நேற்று இரவு அவள் கண்களில் நான் கண்ட அந்த துயரம்தான் என்னை இந்த முடிவை எடுக்க வைத்தது என்று சுந்தர் சொன்னபோது எனக்குள் ஒரு விசித்திரமான ஆறுதல் பிறந்தது. ஜோதிகா அழுது கொண்டே குறுக்கிட்டாள். சுந்தர், இந்த பொண்ணு ஏதோ மாயம் செஞ்சிருக்கா, இவன் நடிக்கிறா. வாயை மூடு ஜோதிகா என்று சுந்தர் அதட்டினார். சொந்த அண்ணன் மனைவியை ஒரு மிருக மாதிரி நடத்தும் உங்களை விட இவள் எவ்வளவோ மேலானவள். இனி ஒரு நிமிடம் கூட இவள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவளை இப்போதே மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். பிறகு அவள் பெற்றோரிடம் முறைப்படி பெண் கேட்பேன் என்றார். மரகதம் வலியை மறிக்க முயன்றார். இவள் என் வீட்டு கௌரவம், நான் விடமாட்டேன் என்றார். சுந்தர் ஏளனமாக சிரித்தார். கௌரவம்மா? அதைத்தான் நேற்று இரவே திண்ணையில் தூக்கி எறிந்து விட்டீர்களே. இனி இவள் உங்கள் வீட்டு கௌரவம் அல்ல, என் பொறுப்பு. விலகுங்கள். சுந்தர் என் துணிப்பையை எடுத்துக்கொண்டார். நான் காய்ச்சலின் வேகத்தில் தடுமாறி விழப்போன போது அவர் என்னை தாங்கிக் கொண்டார். அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு நீண்ட கருப்பு இரவு முடிந்து புதிய விடியல் பிறப்பதைப் போல உணர்ந்தேன். சுந்தர் என்னை என் பெற்றோர் வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கினார். கதவை தட்டிய போது அப்பா வெளியே வந்தார். என் நிலைமையை பார்த்ததும் அவர் கையில் இருந்த பாத்திரம் கீழே விழுந்தது. கயல் மகளே, என்ன இது நிலைமை என்று கதறினார். அம்மாவும் ஓடி வந்து என்னை கட்டி கொண்டு அழுதார். சுந்தர் அமைதியாக ஒரு பக்கம் நின்றார். ஐயா, நான் சுந்தர். உங்கள் மகளை அந்த நரகத்திலிருந்து மீட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நடந்த அனைத்தையும் விவரித்தார். அதை கேட்டு என் பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்தனர். பிறகு சுந்தர் சற்றே தயங்கி, ஐயா, இது சரியான நேரம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் கயல்வெளியை தனிமையில் விட எனக்கு விருப்பமில்லை. நான் கயலை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவளை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன் என்றார். அப்பா ஈரமான கண்களுடன் சுந்தரை பார்த்தார். தம்பி, நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி, நாங்கள் ஏழைங்க. கயல் ஒரு விதவை. உலகம் என்ன சொல்லும்? உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா என்று கேட்டார். உலகத்திற்கு பேசுவதுதான் வேலை ஐயா. என் முடிவுக்கு நான் தான் பொறுப்பு. எனக்கு கயலின் குணம்தான் முக்கியம். உங்கள் அனுமதி கிடைத்தால் போதும் என்றார் சுந்தர். அப்பா என் முகத்தை பார்த்தார். என் இதயத்தில் சூர்யாவின் நினைவுகள் இருந்தாலும் சுந்தரின் நேர்மையும் உதவியும் என்னை மறுக்க விடவில்லை. நான் மெதுவாக தலையசைத்தேன். அன்றே மாலை மிக எளிமையாக எங்கள் திருமணம் நடந்தது. நான் சம்மதம் என்று சொன்னபோது என் வாழ்க்கையின் ஒரு கசப்பான அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. திருமணம் முடிந்ததும் சுந்தர் என்னிடம் வந்தார். கயல், வா, நம் வீட்டிற்கு செல்வோம் என்றார். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், எந்த வீடு? உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? உங்கள் அம்மா. சுந்தர் புன்னகைத்தார். அந்த புன்னகைக்கு பின்னால் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் என் குடும்பத்தினருக்கும் அவருக்கும் உள்ள இரத்த தொடர்பை பற்றியது. அது என்னவாக இருக்கும்? அந்த வீட்டில் உனக்கு உண்மையான உரிமை இருக்கிறது கயல் என்று புன்னகையோடு சொன்னார் சுந்தர். கார் ஒரு ஆடம்பரமான பங்களாவிற்குள் நுழைந்தது. அது சுந்தரின் அரசு இல்லம். சில மணி நேரத்திற்கு முன்பு தெருவில் நின்ற நான் இப்போது ஒரு அதிகாரியின் மனைவியாக இங்கே நிற்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. உள்ளே சென்றதும் என் மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டேன். சுந்தர், நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். ஆனால் ஏன்? நான் ஒரு விதவை, கைவிடப்பட்டவள். என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் ஏன் இந்த முடிவை எடுத்தீர்கள்? சுந்தர் மென்மையாக சிரித்தார். கயல், நீ எனக்கு தெரியாதவள் இல்லை. உன்னை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். அப்போது அவர் தன் பையிலிருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தார். அது என் சிறு வயது புகைப்படம். இந்த படம் அமெரிக்காவில் நான் படித்தபோது என் கூடவே இருந்தது என்றார் சுந்தர்.
கையல், நான் யாரோ அந்நியன் இல்லை, உன் அத்தை மகன். உன் அப்பா அடிக்கடி சொல்லும் அதே அத்தையின் பையன்தான் நான். நான் ஆச்சரியத்துடன் அத்தை மகனா என்றேன். ஆமாம், என் பெற்றோருக்கு குழந்தைகள் அதிகம். ஆனால் இப்போது இருக்கும் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் சிறு வயதிலேயே என்னை அவர்களுக்கு தத்து கொடுத்து விட்டார்கள். நான் அங்கேயே வளர்ந்து வெளிநாடு சென்றதால் உன்னை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் உன் அத்தை அடிக்கடி உன் புகைப்படங்களை எனக்கு அனுப்பி வைப்பார். அந்த படங்களில் இருந்த உன் எளிமையை பார்த்தே என் இதயம் உன்னிடம் தோற்றுவிட்டது. என் கண்களில் கண்ணீர் ஒலியத் தொடங்கியது. அப்பா இதற்காகத்தான் அடிக்கடி வருத்தப்பட்டு அந்த புகைப்படங்களை பார்ப்பார் என்பது அப்போதுதான் புரிந்தது. சுந்தர் தொடர்ந்தார். நான் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருந்தேன். ஆனால் உனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதை அறிந்து இதயம் உடைந்து போனேன். பிறகு வேலையில் மூழ்கினேன். திடீரென நீ விதவையான செய்தியை கேள்விப்பட்டேன். தற்செயலாக என் தங்கை தோழியான ஜோதிகாவின் திருமண பேச்சுக்காக உங்கள் வீட்டிற்கு வந்தபோது அங்கே நீ வேலைக்காரி போல நடத்தப்படுவதை பார்த்து என் ரத்தம் கொதித்தது. அப்போதே முடிவு செய்தேன், இனி உன்னை துயரப்பட விடமாட்டேன் என்று. நீ என் முறைப்பெண், என் உயிர் என்றார். அந்நியன் என்று நினைத்தவர் என் சொந்த இரத்தமாக, என் பாதுகாவலராக நின்றார். இறைவன் வழிகளை தானே உருவாக்குகிறான் என்று அப்பா சொன்னது எவ்வளவோ உண்மை. மறுபக்கம் மரகதமும் ஜோதிகாவும் இந்த உண்மையை அறிந்தபோது அதிர்ச்சியில் உறைந்தார்கள். தான் துரத்திய வேலைக்காரி இப்போது நல்ல இடத்தில் மனைவியாகி அந்த மாவட்டத்தின் முதல் பெண்மணியாக ஆட்சி செய்வதை பார்த்து அவர்கள் பொறாமையில் வெந்து சாம்பலானார்கள். ஜோதிகாவின் திருமணம் நின்று போனது. அவளது திமிர்த்தனத்தால். அதற்கு பிறகு அவளுக்கு நல்ல வரன் அமையவே இல்லை. செய்த தவறுக்காக அவர்கள் வருந்தினார்கள். ஆனால் காலம் கடந்து விட்டது. நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். பொறுமையின் பலன் எனக்கு கிடைத்து விட்டது. சூர்யாவின் மரணம், மாமியாரின் கொடுமைகள் என இருண்டிருந்த என் வாழ்க்கையில் சுந்தர் ஒரு வெளிச்சமாக வந்தார். நிச்சயமாக மனிதன் பல திட்டங்களை தீட்டலாம், ஆனால் இறுதி முடிவு இறைவனுடையது. பிறரை துன்புறுத்தாமல் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு இறைவன் எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளை தருவான். ஆணவம் கொண்டவர்களுக்கு காலம் ஒரு நாள் பாடம் புகட்டும். மரியாதையும் கௌரவமும் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பது அந்த இறைவனின் கையில் மட்டுமே உள்ளது. நன்றி.